ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம் தேவன் நல்லவர். இந்த வருஷத்தின் 3ஆம் மாதத்தையும் நாம் பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் நல்வாழ்த்துக்களை சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். அவர் என்றும் நமக்கு நல்லவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நிமிஷம் இந்த உலகத்திலே நாம் வாழுகிறோம் என்றால் தேவனுடைய மகா தயவு நம்மேல் இருக்கிறபடியினால்தான். கர்த்தரை நம்பினவர்கள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவர்களை அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருஷத்தின் 2 மாதங்கள் ஒவ்வொரு புதிய வாக்குத்தத்தம் நமக்கு தந்து அதை நிறைவேற்றி வந்தார். இந்த மாதத்தில் தேவன் எனக்கு தந்த இந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 20:4. அவர் உமது மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஆண்டவர் இன்று காலை தன்னுடைய வசனத்தின் மூலமாய் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிற ஒரு நல்ல ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், இந்த மாதம் நமக்கு இருக்கிற எல்லா மன விருப்பங்களே தந்தருளி. உங்களில் அநேக மக்கள் இந்த மாதத்திற்கு பல காரியங்களை செய்ய வேண்டும் என்று உங்களுடைய மனதில் நீங்கள் முடிவு செய்திருப்பீர்கள். தேவ வசனம் என்று உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறது எல்லா மன விருப்பங்களே தந்தருளி. ஆண்டவர் நம்முடைய மன விருப்பங்களெல்லாம் நமக்கு தந்தருள வேண்டும், நிறைவேற்ற வேண்டும் என்றால் நம் மனதில் இருக்கிற எல்லா விருப்புகள் அவருக்கு ஏற்றதாக இருக்கணும், அவர் சித்தத்தை செய்கிறதாக இருக்கணும். அப்பொழுதுதான் நம்முடைய மன விருப்பங்களெல்லாம் அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இன்னொரு பகுதியில் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இரு, அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களெல்லாம் நிறைவேற்றுவார். அப்போ நம்முடைய மன விருப்பம், நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் நம் ஆண்டவரிடத்தில் என்னெல்லாம் கேட்டு கொண்டிருக்கிறோமோ அவைகளெல்லாம் கர்த்தர் நமக்கு தந்தரள வேண்டும் என்றால் அது தேவ சித்தத்தின்படி தேவ மகிமைக்காக இருக்க வேண்டும். இரண்டாவதாக அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். தேவன் நமக்கு இருக்கிற எல்லா ஆலோசனைகளை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அதுதான் சொல்கிறார், நான் உனக்கு போதித்து, நான் உனக்கு ஆலோசனை தந்து, நீ நடக்க வேண்டியான வழியை காட்டி உன்னை நடத்துவேன். 2 மாதங்கள் நம்மை நடத்தினார். இந்த 3ஆம் மாதத்தின் காலை வேளையில் சொல்லியிருக்கிறார், நம்முடைய மனது விருப்பங்கள் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். தேவ பிள்ளையே, என்னெல்லாம் இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கீங்களோ அவைகளெல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து விடுங்கள். அப்பொழுதுதான் அவர் நமக்கு செய்ய வேண்டியானது என்னெல்லாம், நம்முடைய ஆலோசனைகள் எப்படிப்பட்டவைகள், நம்முடைய மன விருப்பங்கள் எப்படிப்பட்டவைகள் என்று எல்லாவற்றையும் பார்த்து அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நிறைவேற்ற வேண்டியான மன விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். ஆலோசனைகள் எல்லாம் அவர் நமக்கு தருவார். அவருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. வேதத்தில் இன்னொரு பகுதியில் நாம் பார்க்கிறோம், சங்கீதம் 21:2, அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். மன விருப்பங்களை ஆண்டவர் இடத்துல நாம் சொல்லும் பொழுது ஒன்று தந்தருளுவார், இரண்டாவதாக தள்ளாதபடி நம்முடைய உதடுகளின் விண்ணப்பத்தை அவர் கேட்க வல்லவராக இருக்கிறார். அவனுடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த 3ஆம் மாதம் காலை வேளையில் நம் அனைவருக்கும் கர்த்தர் தமது வசனத்தின் மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறார், உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த மாதம் நீங்கள் வைத்திருக்கிற மன விருப்பங்கள், ஆலோசனைகள், வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து அவருக்கு ஒப்பு கொடுப்போம் என்றால் அவர் நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நம்முடைய உதடுகளின் விண்ணப்பத்தை அவர் ஒருபோதும் தள்ளவே மாட்டார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. துதிக்கிற உதடு, நல்ல ஜபிக்கிற உதடு, ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசுகிற உதடுகளினால் என்னெல்லாம் ஆண்டவருக்கு நாம் கேட்கிறோமோ அவைகளெல்லாம் நமக்கு தந்தருடுவார். இன்னொரு வசனத்தை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், 145ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம், அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதல் அவர் கேட்க அவர் செவியை கொடுத்து ரட்சிப்பார்.
தேவனுடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. நாம் கர்த்தருக்கு பயப்படுவோம் என்றால், நாம் அவருக்கு பயந்திருப்போம் என்றால், நம்முடைய மன விருப்பங்களெல்லாம் கேட்டு நம்மை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த மாதத்தை நாம் ஆசீர்வாதமாக எடுத்துக்கொள்வோம். இந்த மாதம் நாம் எதை செய்தாலும் அவரை பிரியப்படுத்துகிறதை செய்வோம். இந்த மாதம் நம்முடைய வழிகளெல்லாம் அவரை பிரியப்படுத்துகிற வழியாக இருப்பதாக. இந்த மாதம் நாம் பேசுகிற அத்தனை வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமாய் இருப்பதாக. இந்த மாதம் நாம் ஜபிக்கிற அத்தனை ஜபங்கள் அவர் பிரியப்படுகிற ஜபமாய் இருப்பதாக. இந்த மாதத்தில் நம்முடைய ஆலோசனைகள் எல்லாம் அவருடைய சித்தத்தை செய்கின்ற ஆலோசனையாய் இருப்பதாக. அப்போதான் கர்த்தர் செய்வார். இந்த மாதம் தேவன் தன்னுடைய வசனத்தின் மூலமாய் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறது என்னவென்றால், இந்த மாதத்தில் நீங்கள் மனதில் வைத்திருக்கிற அத்தனை மன விருப்பங்கள், உங்களுடைய இருதயத்தில் வைத்திருக்கிற அத்தனை விண்ணப்பங்களையும் ஆண்டவர் கேட்டு உங்களுக்கு தந்தருளுவார். வேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண முடியும். விசுவாசிக்கிறவனாலே எல்லாம் கூடும். இந்த காலை கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள். அவர் சொன்ன இந்த வார்த்தைகளை நம்புங்கள். அவரிடத்திற்கு உங்களுடைய மன விருப்பங்கள் எல்லாம் ஒப்புக் கொடுங்கள். உங்கள் ஆலோசனைகள் எல்லாம் அவருக்கு ஒப்புக் கொடுங்க. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், அதெல்லாம் உங்களுக்கு தந்து இந்த மாத உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். எல்லாம் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அதிகமாய் நேசிக்கும் மகா பரிசுத்தமுள்ள அன்பின் பிதாவே, சகலத்தையும் செய்ய சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, தூங்காமல் உறங்காமல் இந்த வருஷத்தின் 2 மாதங்கள் அன்பான உடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டு வந்திர உமக்கு நன்றி. பொல்லாத சத்துருவானவன் உடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தின் சமாதானத்தை கெடுக்க, சரீரங்களில் அசௌக்கியத்தை கொண்டு வர, பலவிதமான போராட்டங்களை மனதில் கொண்டு வந்து உடைய பிள்ளைகளை சோர்வடிக்க அவன் செய்த எல்லா முயற்சிகளை கர்த்த அகற்றி நீரை உமக்கு நன்றி. 2 மாதங்கள் இவர்கள் குடும்பத்தோட தேவன் தந்த வீட்டில் சமாதானம் சந்தோஷத்தோட வாழ்ந்து வர உதவி செய்தீங்களே, உமக்கு நன்றி. தகப்பனே, இவருடைய வாழ்க்கையில் இன்னொரு மாதத்தையும் நீங்கள் கூட்டி தந்திருக்கீங்க. இந்த 3ஆம் மாதம் இவர்களுக்கு நீங்கள் கூட்டி தந்திருக்கீங்க. 3ஆம் மாதத்தின் முதல் நாள் காலையில் முதல் வார்த்தைகளின் மூலமாக நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தினீங்க. நன்றி சுவாமி. நம்முடைய வார்த்தைகளின் மூலமாக நம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தினீங்க. உமக்கு நன்றி சுவாமி. நம்முடைய பிள்ளைகள் இந்த மாதத்திற்காக என்னெல்லாம் விருப்பங்களை வைத்திருக்கிறார்களோ, இருதயத்தில் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே நிச்சயித்திருக்கிறார்களோ, அவைகளெல்லாம் தந்தருளுவேன், ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவேன் என்று சொன்னீங்களப்பா. இந்த ஜபத்திலப்பா முழங்கால் படிட்டு இந்த ஜபத்தில் ஆண்டவரே இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிற எல்லா மக்களே, இப்பொழுதே நான் உங்களுடைய பரிசுத்த கரத்தில் தந்து ஜபிக்கிறேன். ஆண்டவருடைய பிரசன்னம் இவர்கள் இருக்கிற இடத்துல இறங்கி வருவதாக. இப்பொழுது இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும், தெரிவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவைகளையும் கர்த்தர் கேட்டருளுவீராக. நீங்கள் சொன்னபடி ஆண்டவரே, இவருடைய மன விருப்பம் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இந்த மாதம் நிறைவேறுவதாக. இதயத்தில் வைத்திருக்கின்ற எல்லாம் ஆண்டவரே நோக்கங்கள் தேவ சித்தத்தின்படி நிறைவேறுவதாக. குடும்பங்களுக்காக ஜெபிக்க ஆண்டவருடைய ஆளுகை குடும்பங்களில் அதிகமாகட்டும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ குடும்பம், கிறிஸ்தவன் என்று சொல்லி வாழுகிற ஒவ்வொரு குடும்பம் ஆண்டவர் எப்பொழுதுமே துதித்து கொண்டிருக்கிற குடும்பமாய் இருப்பதாக. உமக்கு ஏறெடுக்கிற துதிகள், ஜபங்கள், ஆராதனைகள், ஸ்தோத்திரங்கள் அவர்கள் தொடர்ந்து ஏறெடுத்து கொண்டே இருக்கட்டும் அப்பா. அப்பொழுது உம்முடைய கவனம் அந்த இல்லங்களின் மேல் இறங்கி வரும். தேவன் அவர்களுடைய தேவைகளை சந்திப்பி. அது மட்டும் அல்லப்பா, இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரட்டும், ஆண்டவருக்குள்ளே வளரட்டும். தேவனை தொழுது கொள்ளுகிற நல்ல ஒரு வாஞ்சை ஒவ்வொரு உள்ளத்திலும் நீர் தந்தருளுவீராக. நல்ல தகப்பனே, அன்பான மக்கள் உம்மால் இந்த மாதம் ஆசீர்வதிக்கப்பட்டு அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க தேவன் ஆசீர்வதிங்க. ஆபிரகாமுக்கு அன்று சொன்னீரே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நான் கர்த்தர், மாறாதவர், எதை சொல்லுகிறேனோ அது செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த காலை வேளையில் இந்த அருமையான மக்களுக்கெல்லாம் இந்த வசனத்தின் மூலமாய் சொல்லியிருக்கீங்க. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் செய்து கொண்டே இருக்கணும் அப்பா. எதை குறித்தும் உடைய பிள்ளைகளுக்கு பயம் வேண்டாம்.
எது குறித்தும் உடைய பிள்ளைகளுக்கு கவலைகள் வேண்டாம். கர்த்தர் என் பக்கத்திலே இருக்கிறார், கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று தைரியத்தோடு இருக்கட்டும். இந்த காலை வேளையில் உத்தியோகத்திற்கு போகிறப்ப எல்லா உத்தியோகஸ்தர்களுக்காக ஜெபிக்க. 2 மாதங்கள் உத்தியோகங்களுக்கு சென்று வர கிருபை கொடுத்த ஆண்டவர் இந்த 3ஆம் மாதமும் கூடப்பா, இந்த மாதம் முழுதும் உத்தியோகத்திற்கு போகையிலும் வருகையிலும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த காலை விசேஷ ஜெபம் பிள்ளைகளுக்காக, படிக்கிற பிள்ளைகளுக்காக. தகப்பனே, முழு தேர்வு எழுத போகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பிள்ளைகள் ஆண்டவர் அரசாங்க தேர்வுகளே எழுத ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய விசேஷ ஞானம் உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்தருள வேண்டும். கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார், கர்த்தர் மெய் ஞானத்தை கொடுக்கிறார் என்று சொன்ன வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை தந்தப்பா. 11, 12ஆம் வகுப்பில் பரீட்சை எழுதி கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகள் இந்த வருஷம் நல்ல மதிப்பெண் எடுக்க உதவி செய்வீராக. அடுத்த படி அவருடைய உயர்வுக்கு கல்விக்கு தேவன் வாசலை திறந்தருள வேண்டும் என்று ஜெபிக்க. அப்படி ஆண்டவரே, பரீட்சை எழுதுகிற எல்லா பிள்ளைகளுக்காக 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை எழுதிய கொண்டிருக்கிற பிள்ளைகள், எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்க. தேவன் நல்ல ஞாபகத்தையும் ஞானத்தையும் விவேகத்தையும் அறிவும் கொடுத்து எந்த விதமான பயம் இல்லாதபடி பிள்ளைகள் எல்லாம் நல்ல தேர்வில்ப்பா எழுதி பாஸ் பண்ண கர்த்தர் உதவி செய்வீராக. இந்நாட்களில் பரீட்சை எழுது கொண்டிருக்கிறபடினாலே குடும்ப சூழ்நிலைகள் ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்றதாக இருக்கட்டும், சமாதானமாக இருக்கட்டும். குடும்பத்தில் கலக்கங்கள் குழப்பங்கள் இல்லாமல் தேவ சமாதானம் எல்லா வீடுகளிலும் இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. இப்பொழுதும் ஆண்டவர் இந்த செய்தியை கேட்டு இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா மக்களும் உடைய கரங்களில் தருகிறேன். தேவ ஆசீர்வாதம் இந்த 3ஆம் மாதம் முதல் நாள் உடைய பிள்ளைகள் மேல் இறங்கி வந்து இந்த மாதம் முழுதும் அவர்கள் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டு அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க தேவன் ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பொல்லாங்கன் சத்துருவானவன் போராட்டங்களை கொண்டு வந்து தீமை தீங்கு கொண்டு வந்து அவர்களே ஆண்டவரே பலவீனப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற அவருடைய திட்டங்கள் எல்லாம் தேவன் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி நீரே உடைய பிள்ளைகளுக்கு பலனாய் இருந்து ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க. உம்முடைய பிள்ளைகள் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டு தங்களை சூழ்ந்திருக்கிற எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கு ஏறெடுத்து இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.